Hi. 10th சமச்சீர் மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.8 கொஷின் நம்பர் 3 பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a and b if the following polynomials are perfect squares. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலினாமியல்ஸ் வந்து given polynomial equation வந்து perfect square தான் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதாவது ஆன்சர் வந்து கண்டிப்பாக 0 தான் இருக்கும், ரிமைண்டர் வந்து 0 தான் இருக்கும்னு அவங்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ 2 நம்பர்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்குது. அந்த மிஸ்ஸிங் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா சேம் வே அந்த ஈக்குவேஷனை நம்ம எழுதிட்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயரால் நம்ம டிவைட் பண்ணுவோம். 2x² × 2x², 4x பவர் 4. அதுக்கப்புறம் இது ரெண்டும் என்ன ஆகுதுன்னா 0 ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு 2 டேர்மை வந்து நம்ம கீழே எடுக்கிறோம். எடுத்துட்ட பிறகு நம்ம என்ன செய்வோம், இந்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இங்கே ஒரு நம்பர், அதே நம்பர் இங்கேயும் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. அது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இந்த -12x³ இங்கே இருக்க நம்பரோட டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் உங்களுக்கு x² கேன்சல் ஆகி பேலன்ஸ் ஒரு x இருக்கும். 4 1 டைம்ஸ், 4 3 டைம்ஸ் 12. ஸோ -3x உங்களுக்கு கிடைக்கிது. -3xை நம்ம இங்கேயும் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த ஃபுல் ஈக்குவேஷனையும் -3xால் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுவோம். சைனும் பார்க்கணும். 4x² × -3x என்ன வரும்னா -12x³ வரும். அதே மாதிரி -× ப்ளஸ் 3 3s are 9, x × x x² உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இது ரெண்டும் உங்களுக்கு சைன் சேஞ்ச் பண்ணும்போது சப்ராக்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும். சைன் சேஞ்ச் பண்ணும்போது இது கேன்சல் ஆகிடும், இங்கே கேன்சல் ஆன மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ 37 - 9 எந்த சைன் நம்ம சேஞ்ச் பண்ணுவோமோ அந்த சைன் தான் யூஸ் பண்ணணும். இப்போ 37 தான் பெரிய நம்பர், ஸோ அதில் பாசிட்டிவ் இருக்கிறதுனால அது இவங்க வந்து +28 நமக்கு கிடைக்கிது x². நெக்ஸ்ட்டு 2 டேர்ம் நம்ம கீழே எடுத்துகிட்டு வரோம், bx + a. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா 4x² ஆல்ரெடி பண்ணது அப்படியே இருக்கும். இந்த -3xஐ இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -6x ஆகிடும். ப்ளஸ் இங்கே வந்து நம்ம 2 நம்பர் ஃபில் பண்ணணும். அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னா 28x² இந்த 4x² டிவைட் பண்ணணும். x² கேன்சல் ஆகிட்டு 4 1 டைம்ஸ், 4 7 டைம்ஸ் 28 உங்களுக்கு +7 கிடைக்கிது. ஸோ +7ஐ இங்கேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபுல் ஈக்குவேஷனை இப்போ நம்ம 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கிது, +28x² -42x + 49 அந்த மாதிரி கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து 0 தான் அப்படின்னு நமக்கே நல்லா தெரியும். ஸோ இப்போ வந்து சப்ராக்ட் பண்ணால் சைன் சேஞ்ச் நடக்கும். இது மைனஸாக மாறிடும், இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு, ப்ளஸ் மைனஸ் ஆகிடுச்சு. ஸோ இது 0 தான் கன்ஃபார்மாக தெரியும், ஏன்னா இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா இப்போ பியும் ஏவும் கண்டுபிடிக்கணும். இப்போ bx + 42 சேர்ந்தால் தான் உங்களுக்கு 0 கிடைக்கும். அதாவது b + 42 = 0. அதே மாதிரி a - 49 = 0 கிடைக்கும். இங்கே 0, இங்கே 0, இது 0. ஸோ BA கண்டுபிடிக்கிறதுக்கு b + 42 = 0. அது மாதிரி a - 49 = 0ன்னு எடுத்து எழுதிக்கணும். இப்போ +42 அங்கே போச்சுன்னா இந்த சைடு மூவ் ஆச்சுன்னா -42. ஸோ b வந்து -42ன்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி a - 49 = 0னா இது அந்த சைடு மூவ் ஆச்சுன்னா a = +49. ஸோ 2 ஆன்சரும் நமக்கு கிடச்சிருச்சு. BA ஆல்ரெடி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் சொல்லிவிட்டு BA கண்டுபிடிக்கணும் இல்லை AB கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா இதுதான் மெத்தடு. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு ஆர்டர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி போடலாம். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பார்த்து ஒரு தடவை, அப்புறம் பார்க்காம 1 டைம் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் டெஸ்ட் மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி போடுங்க. தேங்க்யூ.